ஃபேமஸான கோல்ட் காயின் கேம்ல இருந்து எடுத்த பொசிஷன் தான் இது. ஃபிராங்க் மார்ஷல் குயின் G3 ப்ளே பண்றாரு. ஒரு ஃபென்டாபிளஸான மூவ். இந்த மூவ்க்கு அப்புறமா ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. பிளாக் ஓட குயின் வந்து நம்ம மூணு விதமா கேப்சர் பண்ணலாம். H1 வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. நைட் E2 வந்து சூப்பரான செக்மேட். சப்போஸ் F1 வச்சு கேப்சர் பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதே நைட் E2 செக் வரும். கிங் வந்து மூவ் ஆகி தான் ஆகணும். இப்போ ரூக் எக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சூப்பரான செக்மேட். சப்போஸ் நீங்க குயின் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. நைட் E2 செக் தரலாம். இப்போ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயினை டேக் பண்றோம். இப்போ பான் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா ரூக் டெக்ஸ் ரூக் பாத்தீங்கன்னா செக்மேட். அதனால இப்போ கிங் தான் மூவ் ஆகணும். இப்போ திருப்பி நைட் E2 செக் வரும். கிங் H1 இப்போ திருப்பி நம்ம ரூக் எக்ஸ்சேஞ்ச் கேட்கறோம். இதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் மூலமா பிளாக் கேம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இதுல ஃபைனலா ஒரு வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம குயின் டெக்ஸ் H2 தான் செக்மேட் ரிட்டர்ன் பண்றோம். சோ குயின் E5 ப்ளே பண்ணி ஒயிட் அதை தடுக்கறாருனா திருப்பி நைட் E2 செக் தரலாம். நீங்க இந்த நைட்டை டேக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ குயின் டெக்ஸ் H2 பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். சோ கிங் தான் மூவ் ஆகணும். சோ கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் பான் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஃபேமஸான கோல்ட் காயின் கேம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணுங்க. கீழ நான் லிங்க் கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப்